ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல இது வரைக்கும் ஆசிரியர் தொடர்பான வேலை வாய்ப்பு பார்த்துக்கிட்டு இருந்தோம். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சமூக நலத்துறை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். தற்போது கவர்மெண்ட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்று ரெண்டு மாவட்டத்துக்கு மட்டும் வந்து ஸோ அது மட்டும் நம்மளோட சேனல்ல இனி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா வரும். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஜாப் தான் இனி வரும். ஸோ இன்னும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆர் 3 மந்த்துக்கு நீங்க மத்திய அரசு ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பயிற்சியுடன் கூடிய சம்பளம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி வழங்குறாங்க. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் அது கொடுக்குறாங்க. ஸோ நல்ல சேலரி தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியா 10ஆம் வகுப்பு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பயிற்சி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிங்களா? அரசு துறையில உங்களுக்கு நல்ல சம்பளத்தோட அரசு வேலை காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா படிச்சு மட்டும் வச்சிருந்தா போதாது. அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு தான் எதிர்பார்க்குறாங்க. நீங்க பிரைவேட் கம்பெனியா இருந்தாலும் சரி, அரசுக்கா இருந்தாலும் சரி, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பார்க்குறாங்க. ஸோ இந்த ஜாப் நாம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிச்சு வாங்குறது, எவ்வளோ வேகன்சி எங்கே வந்திருக்கு, ஏ டு இஜெட் வரைக்கும் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் உங்களுக்காக வந்து பார்த்தா தெளிவாக விளக்கியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா ஸ்கிப் பண்ணா ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க விரிவாக பார்க்கலாம். இந்த ஜாப் பாருங்க, பவானி கல்பாக்கா ரெக்யர்மெண்ட் 2026க்காக வந்திருக்குங்க. 50 ட்ரேட் அப்ரண்டிஸ் போஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. நம்ம என்னென்ன போஸ்டிங் பார்க்கலாம். அது நீங்க எலிஜிபிலிட்டியா இருந்தா நீங்க விண்ணப்பிங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உடனே விண்ணப்பிங்க. இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். உங்களுக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 50 போஸ்டிங். இதுல பிட்ருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 போஸ்டிங். இந்த பிட்ரு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படிச்சுட்டு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பண்டிஸ்க்காக காத்து இருப்பீங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெக்கானிஸ்ட் ஒரு வேகன்சி, அதே மாதிரி டிஜிட்டல் போட்டோகிராபி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. மெயின்டெனன்ஸ் மெக்கானிக் 10 போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ப்ரோக்ராமிங்க்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி கொடுக்குறாங்க. நீங்க ப்ரோக்ராமிங்லாம் கத்துக்கிட்டீங்களா? கம்பெனி சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங்க்கு நல்ல growth இருக்கு. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல சேலரி கிடைக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் 10 போஸ்டிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எலக்ட்ரீஷியனுக்கு 10, மெக்கானிக்ஸ் அதாவது ஏசி ரிப்பேர் பண்றதுக்கு 3 வேகன்சியும், அதே மாதிரி மெக்கானிக்கல் வந்து பார்த்தோன்னா இந்த டிராக்டர் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு 2 வேகன்சி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 16/3/2026ங்க. இது எல்லா போஸ்டிங்குமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிக்கணும். 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிட்டு அதுக்கு சம்பந்தமான துறையில அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ நம்ம சொல்லுவோம். அந்த ஐடிஐல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடா கோர்ஸ் படிச்சிருக்கணும். ஃபிட்டர்னா அதுக்கு தனியா இருக்குது, மெக்கானிக்ஸ்னா அதுக்கு தனியா இருக்குது, மெயின்டெனன்ஸ், கம்ப்யூட்டர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது தனியா இருக்குது. அதை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏஜ் லிமிட் பார்க்கலாம். இந்த ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 16 வயசு கீழே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மேக்சிமம் 24 சொல்லியிருக்காங்க. நீங்க 16 வயசுக்கு மேலேயும் 24 வயசுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி பேர் தான் இருப்பீங்க. ஸோ நீங்க விண்ணப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். மேக்சிமம் ஏஜ் 24. அதுக்கு மேல விண்ணப்பிக்க முடியாதுன்னா அதுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு 15 இயர்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்க ஏஜ் ரிலாக்சேஷன் யூஸ் பண்ணிக்கோன்னு நீங்க விண்ணப்பிக்கலாம். எஸ்சி எஸ்டி 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிடபிள்யூபிடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு உங்களுக்கு 10 இயர்ஸும், எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 இயர்ஸ் கொடுக்குறாங்க. ஓபிசிக்கு 13, எக்ஸர்வீஸ்மேன் கவர்மெண்ட் நாம்ஸ் படி கொடுக்குறாங்க. ஸோ சம்பளம் எவ்வளோன்னு பார்க்கலாம் வாங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக 9600 கொடுக்குறாங்க. ஸோ எப்படி செலக்ஷன் பண்றாங்க? ட்ரேட் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கு மேல உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்றாங்க. அவ்வளவுதான். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கக்கூடிய ஐடிஐல வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க. அதோட ட்ரேட் டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி சப்மிட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. அப்பண்டிஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு நம்மளுடைய மத்திய அரசு தனியா வெப்சைட் இருக்கு. அதெல்லாம் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்குள்ள தான் அப்ளை பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 16/3/2026 சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த தேதிக்குள்ள நீங்க விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் பொறுத்த வரைக்கும் 25/2/2026ங்க. அதாவது 16/3/2026 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்பன்டிஸ்ஷிப்னாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க வெப்சைட். அந்த போர்ட்டல் மூலியமா தான் நீங்க போய் ஜாயின் பண்ணணும். சோ அப்பங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியா இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கீழே எங்கிட்ட இருக்கக்கூடிய கம்பெனி அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஏதாவது இஷ்யூஸ்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிளா மத்திய அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லணும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க சேஃப்டி பொறுத்த வரைக்கும். ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெயினிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு பயனுள்ளாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.